என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 17வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் என்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வாசித்து கேட்டதான வேத பகுதியிலே இங்கு சீமோன் பேதுரு சொல்லுகிறதான ஒரு வார்த்தையும், அவரை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டதான வார்த்தைகளையும் குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். யோனாவின் குமாரனாகிய சீமோனை, நீ என்னை நேசிக்கிறாய் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது பேதுரு துக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சம்பவம், 2 அல்லது 2க்கு மேலேயோ ஏதாவது ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவித்தது உண்டா? சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கே கெனேசரேத்து கடற்கரையிலே நின்று கொண்டிருந்ததான 2 படகுகளில் ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏறினதான அந்த படகு அது சீமோனுடையதாய் காணப்பட்டது. இது ஒரு தற்செயலாக நிகழ்ந்ததான ஒரு நிகழ்வு அல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகலவற்றையும் அவர் அறிந்தவர். அன்று நடந்ததான அற்புதம் பேதுருவை மிகவும் ஆச்சரியத்தில் அது ஆழ்த்தியது. அந்த படகில இருந்தபடியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீமோனை அழைத்தார். அவரும் சகலவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின்னாக இயேசுவினுடைய பணி செய்யும்படியாய், கடவுளுடைய ராஜ்யத்தை கெட்டும்படியாக புறப்பட்டு கடந்து சென்றார். இயேசுவை நேசிக்காமலா அன்று பேதுரு ஆண்டவரோடு கூட கடந்து சென்றிருப்பார்? ஆண்டவரிடத்தில் அதிகமாய் அன்பு கொண்டு நேசித்தவராய் இயேசுவின் பிற்பாடு புறப்பட்டார். 3 வருட காலமாக அவர் இயேசுவோட கூடவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கெங்க இருந்தாரோ எல்லா இடங்களிலும் பேதுருவும் காணப்பட்டார். அவருக்கு பேதுரு என்று சொல்லி பெயர் வைத்து, அவரும் இயேசுவுக்காக தன் உயிரையே கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் சேவல் கூவுவதற்கு முன்பதாகவே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு எச்சரிக்கை கொடுத்திருந்தும் சந்தர்ப்பம் நேரிட்ட போது பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். திரும்பியும் இயேசுவினுடைய கண்கள் அவருடைய முகத்தை பார்த்த பொழுது மிகவும் மனங்கசந்து நொந்து போய் தான் செய்த தவறின் நிமித்தமாக அவர் வேதனைப்பட்டார், துடிதுடித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த குற்ற உணர்வு பேதுருவை அவருடைய இருதயத்தை துளைத்து கொண்டே இருந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் தான் முன்னர் சந்தித்த அதே கடலில் இன்னொரு பகுதியிலே, திபெரியா கடல் கரத்திலே முன்னர் நடந்தது போலதான ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. கர்த்தர் பேதுருவை சந்திக்கிறார். இவர்தான் நம்முடைய ஆண்டவர். தன்னை 3 தடவை மறுதலித்த பேதுருவின் குற்ற உணர்வு முற்றிலும் நீங்கும்படிக்கு, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 முறை கேட்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுடைய காயத்தை கட்டினார், ஆற்றினார். அவர் தம்மை நேசிப்பதை கர்த்தர் அறிவார் என்றாலும் அவரது வாயின் அறிக்கையை இயேசு கேட்க விரும்புகிறவராய் காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, சீமோனு என்று அவருடைய சொந்த பெயரை அழைத்தே அவர் கேட்கிறார். அவரிடத்திலே அவரை அவனாக காண்கிற கர்த்தர் அந்த இடத்திலே அவனை பேதுருவாக நிலைநிறுத்தியதை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தரை நேசிப்பதை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். என்றாலும் இன்று நாம் எந்த நிலையில் காணப்படுகிறோம் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் இன்று நம்மிடம் கேட்பது ஒன்றுதான், நீ என்னை நேசிக்கின்றாயா? நீ என்னிடத்தில் அன்பு செலுத்துகின்றாயா? பேதுருவினிடத்தை கேட்ட அதே கேள்விகள் இந்த காலை பொழுதில் பரிசுத்த ஆவியான நம்மிடத்தில் கேட்கிறார். நாம் ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்,
அவரிடத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோம் என்று சொல்லி சற்று நம்முடைய இருதயத்தை உய்த்து ஆராய்ந்து பார்த்தவர்களாக, நமக்காக ஜீவனை தந்து, நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்து, ஒரு புதிய ஜீவனின் பாதையில் நம்ம வழிநடத்துகிற அந்த தேவனுக்கு நம்முடைய இருதயத்தில் எந்த அளவு இடம் கொடுத்து எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நம்மை தாமே தற்பரிசோதனை செய்தவர்களாய், ஆண்டவரே இன்னும் அதிகமாக நான் உம்மிடத்தில் கிட்டு சேர வேண்டும், இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் கேட்டு கிருபைகளும் பலத்தையும் உங்கள் யாவருக்கும் கொடுப்பாராக. செபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் அன்புள்ளம் கொண்டவரப்பா. நீர் பேதுருவுக்கு செய்தது போல எங்களுடைய குற்ற உணர்விலிருந்து எங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதனால் நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்க, உம்மோடு கூட கிட்டி சேர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை பொழுது யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த காலை பொழுதில் நீங்கள் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாட்களும் உம்மை மாத்திர தஞ்சமாய் கொண்டு உமக்கண்டு வாழ கர்த்தர் யாவருக்கு கிருபை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் நகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா?